பிரைஸ் லார்ட். கத்த நல்லவர். மீண்டும் ஒரு தருணத்தில் ஃபேஸ்புக் லைவில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளும் கூட நான் வேத வசனத்தை தியானித்து கொண்டிருந்தேன். அந்த சூழலில் ஒரு கேள்வி வந்துச்சு, இது கிறிஸ்மஸ் மாதமாச்சே, இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனங்களை தியானிக்கலாம் அப்படின்ட்டு தியானிச்சுட்டு இருந்தேன். நானும் இந்த மாதம் முழுசும் சில எனக்கு தெரிந்த நண்பர்கள், திருச்சபை ஊழியர்கள் கூடுகை, சில விஷயங்கள்லாம் போனேன். டிசம்பரில் மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்மஸை, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வைத்து ஒரு வசனங்களோ செய்தியோ நான் கேட்கல. அப்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, கிறிஸ்மஸை குறித்து இருக்கிற இந்த மத்தேயுவில், இந்த லூக்காவில் வரக்கூடிய வசனங்களை வைத்து நிறையா செய்திகளை நம்ம என்ன பண்ணியாச்சு, பிரசங்கிக்க வேண்டிய அளவு பிரசங்கியாச்சு போல், கேட்க வேண்டிய அளவு கேட்டுட்டாங்க. இனிமேல் இதுலேருந்து வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்கள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு பிரசங்கிக்க ஊழியக்காரர் தடுமாறுகளோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம், அதை நான் தொடர்ந்து தியானித்துட்டே இருந்த வேளையில் சில விஷயங்களை இந்த நாளில், இந்த நேரங்களில் நான் சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வசனம் இருக்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது. அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இந்த மெய்ப்பர்களை குறித்து சொல்லுகிற பொழுது இந்த மெய்ப்பர்கள் யார் என்ன அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அதாவது வேதாகமம் நமது கரத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நமது மொழியில் இருக்கிறதுனால நம்முடைய புரிதல் என்ன அப்படின்னா, வேதத்தை நம்ம கலாச்சாரத்தோடு நம்ம வாழ் சூழ்நிலைகளோடு ஒப்பிட்டு பார்த்ததான ஒரு காரியம். ஓகே, பரவாயில்ல, அது இருந்தது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் அறியாமல் போனார். ஆனால் வேதத்தினுடைய பின்னணியத்தை படிக்கும் போது வேதாகமம் நம்ம கலாச்சாரம், நம்ம கால சூழ்நிலையில் எழுதப்பட்ட வேதாகமம் அல்ல. அது இஸ்ரவேலையும் மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு ஆசிய கலாச்சாரங்களை கொண்ட ஒரு வேத பகுதி. குறிப்பாக இஸ்ரவேலர்களுடைய கலாச்சாரங்களை அடிப்படையில் அதன் பின்னணியில் எழுதப்பட்டது. இப்போ இந்த மெய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கலாச்சாரத்தில் என்ன பேசியிருப்போம்? மெய்ப்பர்கள் என்பவர்கள் படிப்பறிவற்றவர்கள், சாதாரணமானவர்கள், ஏழை எளிய ஜனங்கள், இப்படி பல காரியங்கள் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சாதாரண ஜனங்களுக்காக பிறந்தார், இப்படியெல்லாம் நம்ம பிரசங்கிக்க கேட்டிருப்போம். ஏன், நானே பிரசங்கித்திருக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. நம்ம கலாச்சாரத்தில் மெய்ப்பண்ணா எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, மெய்ப்பண்ணா யார்? ஆடு மேய்க்கிறோன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சின்ன பிள்ளைங்களெல்லாம் பெற்றோரோ இல்லை பெரியவங்களோ திட்டும் போது இப்படி சொல்லி திட்டுவாங்க, ஒழுங்காக படிக்கலைன்னா மாடு மேய்க்கத்தான் போவேன், ஆடு மேய்க்கத்தான் போவேன். இப்போ படிப்பறிவு இல்லாதவங்க, படிப்பு வரல அப்படின்னா கடைசியில் ஒரு லீஸ்ட்டு வேலை, மெய்ப்பத்துவ வேலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். இன்னைக்கு கூட அப்படி தான் பிரசங்கித்திருக்கிறாங்க. இந்த மெய்ப்பர்கள் யார்? ஏன்னா இந்த மெய்ப்பர்களுக்கு தேவ தூதர் என்ன பண்றாரு அப்படின்னா அட்ரஸ் பண்றாரு. இந்த மெய்ப்பர்கள்ட்ட சொல்லும் பொழுது உங்களுக்கு அடையாளம், இதுவே உங்களுக்கு அடையாளம் சொல்றாரு. இந்த மெய்ப்பருக்கு என்ன அடையாளம் தேவை? அதுக்கப்புறம் இந்த மெய்ப்பர்கள் போய் பார்க்குறாங்க. 15வது வசனத்தில் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்டதே இந்த காரியத்தை போய் பார்ப்போம் பாருங்கன்னு போய் பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, 17வது வசனம், தங்கள் கண்டதை பிள்ளை குறித்து சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணாங்களாம். ஒரு ஆடு மேய்க்கிறவன், படிப்பு இல்லாதவன், சாதாரணமான ஒரு மனுஷன் சொல்கிறத, அதாவது பிரசித்தம்னா விளம்பரம் பண்ணதை மக்கள் கேட்டு ஆச்சரியப்படுவாங்களா? இங்கே பாருங்கள், ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்லாம் இருக்கு. அப்போது இந்த மெய்ப்பர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுவும் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து, இஸ்ரவேல் கலாச்சாரத்தின் பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த மெய்ப்பர்கள் ஒரு விசேஷமான ஜனம். இந்த மெய்ப்பர்களை குறித்து வேதத்தில் வேறு எங்கே போடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், அப்படி நானும் தியானிச்சுட்டே இருந்தேன். அப்போது
நமக்கு நல்ல பழக்கமான ஒரு வசனம் ஒன்று இருக்கு. நம்ம நிறைய நேரம் சொல்லி கூட ஜெபிச்சிருப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் ஜெபம், அவர்கள் என்னிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுவது போல மனுஷர்களை பெருக பண்ணுவேன், ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும், இந்திய தேசத்தை ரட்சியும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிற அந்த வேளையில நம்ம இந்த வசனத்தை சொல்லி ஜெபம், மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன். எந்த மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன் அப்படின்னு இந்த எசேக்கியேல் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி தொல்லையா இருக்கிறதோ, அப்ப மந்தை பெருகிறது போல அப்படின்னு வார்த்தை கேட்கும் போது, பண்டிகை காலத்துல எருசலேம்ல பரிசுத்தம் பண்ணப்பட்டுன்னா வேறு பிரிக்கப்பட்டு வளர்த்தெடுக்கிற ஒரு மந்தை. இந்த மந்தையை மேய்க்கக்கூடிய இந்த மேய்ப்பர்கள் பிழைப்புக்காகவோ அல்லது தங்களுடைய குடும்ப தொழிலாகவோ அல்லது கூலி பொருத்தி கொண்டு வேலைக்காகவோ தொழில் ரீதியாகவோ மேய்க்கக்கூடிய மந்தை மேய்ப்பர்கள் அல்ல. இந்த மந்தை மேய்ப்பர்கள் யார் என்றால் மிகவும் கை தேர்ந்தவர்கள். எதில் கை தேர்ந்தவர்கள் அப்படின்னா, பண்டிகை காலங்களில் எருசலேம்ல பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தை. எருசலேமுக்கு அருகில் ஏதேர் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அந்த ஏதேர் அப்படின்னா துருகம் என்ற அர்த்தம். யாக்கோபு அந்த ஆரான்லேருந்து புறப்பட்டு வந்துட்டு இந்த ஏதேர் அப்படிங்கிற இடத்துல தான் அவன் கூடாரத்தை போட்டான் அப்படின்ட்டு வேதத்தில் இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரத்துக்கு அங்கிட்டு நான் வரும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நீங்கள் தியானிச்சு பாருங்க. இந்த 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 மந்தை என்ன அப்படின்னா, ஒரு இஸ்ரவேலன் எருசலேம்ல தேவ ஆலயத்தில் பண்டிகை நாட்களில் ஆடுகளை பலியிட வேண்டும். அந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்கணும், குறிப்பாக பஸ்கா பண்டிகையின் போது ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பலியிடுகிற ஆடுகள் ஏதோ சாதாரண ஆடுகளை எடுத்து பலியிட முடியாது, ஏதோ கிடைச்ச ஆடை எடுத்து பலியிட முடியாது. அந்த ஆடு எப்படி இருக்கணுமா, யாத்ராம புஸ்தகத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய விவரத்தை சொல்றாங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது நிரம்பினதுமாய் இருக்க வேண்டும். அது செம்மறியாடோ வெள்ளாடோ இருக்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த ஆடு ஊனமா இருக்கக்கூடாது, அதுல எந்த காயமும் இருக்கக்கூடாது. அது வேறு பிரிக்கப்பட்ட முதல் தரமான ஆட்டுக்குட்டிகளாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆட்டை தான் ஆசாரியன் அங்கீகரிப்பான். அந்த ஆட்டை தான் பலியிட முடியும், இல்லைன்னா பலியிட முடியாது. இப்போ பஸ்கா பண்டிகை அன்னைக்கு முழு இஸ்ரவேல் தேசமும் தேவாலயத்துக்கு வரும், பலியிடுவாங்க. அப்போ அந்த நாளில் இப்படி ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்க முடியாது பாருங்க. அதனால ஒவ்வொரு கூடார பண்டிகையின் நாட்களிலே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை சேகரிக்கிற வேலையை செய்துகிட்டு இருந்தவங்க தான் இந்த மெய்ப்பர்கள். இந்த மெய்ப்பர்களுக்கு பேர் ஆசாரியத்துவ மெய்ப்பர்கள், அதாவது லெவிட்டிக்க பிரீஸ்ட்லிஹுட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு குரூப்பே எருசலேமில் இருந்தாங்க அந்த நாட்களில். ஏன் அப்படின்னா, இவர்கள் தேசங்கள் தோறும் ஒரு செய்தியை கேட்பாங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு, அது முதல் தரமான ஆட்டு, அதாவது பழுது இல்லாத ஆண் ஆடு, நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் வேகமாக போய் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து அதை சீல் பண்ணி அதை முத்திரை போட்டு, ஓகே இது பஸ்கா ஆட்டுக்கான பலிக்கான ஆடு அப்படின்னு சீல் பண்ணி அதை 1 வயது குறைஞ்சது 1 வருஷம்னாச்சும் அதை வளர்ப்பாங்க. எப்படி வளர்ப்பாங்க, மற்ற ஆடுகளோட வயிற்றுலாம் வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற ஆடுகளோடு இருக்கும் பொழுது சண்டை வரும் பொழுது முட்டி காயம் பட்டுரும், அல்லது காடுகளிலே மலைகளிலே மேய்கிற பொழுது கீழே விழுந்து விடலாம், அல்லது முட்கள்னாலே கீறப்பட்டு விடலாம், அல்லது ஒட்டு உண்ணிகளினாலே பாதிக்கப்பட்டு அந்த ஆடுகள் பிரச்சனைக்குள்ளாகலாம், வியாதிக்குள்ளாகலாம். அதனால அந்த ஆடுகளை வேறு பிரித்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பஸ்கா பலிக்கென்றே அந்த ஆட்டை வளர்ப்பார்கள்.
அந்த வளர்க்குற வேலையை பண்ணுறவங்கள ஆசாரியத்துவ மெய்ப்பர்கள்பாங்க. இவங்க வந்து வாலண்டியராக செய்யக்கூடியவங்க. இவங்க வந்து பணத்துக்கோ பிழைப்புக்கோ தொழில் ரீதியாக செய்யல. இது வாலண்டியரி, இது கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை. பஸ்கா பலியாடுகளை தயார் பண்ணி கொடுக்கிற வேலை தான் இந்த மெய்ப்பர்கள் செய்வார்கள். இவர்களுக்கு எபிரேய வேதமான தோரா நன்றாக தெரியும், நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும். ஒரு ஆட்டை எப்படி பலியிடணும், அந்த ஆடு எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிரமாணங்களை கற்றறிந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகள். இவர்கள் கரங்களிலிருந்து அந்த ஆட்டை அந்த சீல் பண்ணுவாங்க. ஏன்னா வளர்த்து கொடுக்கணும், கொடுத்து அவங்க பஸ்கா அன்னைக்கு பலியிடுவாங்க. அப்போது இந்த லெவலில் இருந்த மனிதர்கள் இவங்க அன்றைய இஸ்ரவேல் ஜனத்துக்கும் அந்த பலிக்குமான ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர்கள் சீல் பண்ணின ஆடு தான் ஆசாரியன் பலியிடுற நாளில் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கீகரிப்பான். இல்லாட்டினா அதை அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா கொண்டு வர ஆடு ஆண் பார்த்தா தெரியும், அது பழுது இருக்கா பழுது இல்லையா, அது முதல் தரமானதா அப்படின்றதெல்லாம் தெரியாது பாருங்க. அதனால இவங்க சொல்றக்கூடிய விஷயங்களை தான் கேட்பாங்க. அப்போ இவர்களிடத்துல அனுதினமும் ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், எங்க வீட்டில் ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கு, எங்க வீட்டில் ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு செய்தி வித்தியாசமாக வருகிறது. மனிதர்கள் வந்து இந்த மெய்ப்பர்களிடத்துல குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வராம தேவ தூதர்கள் வந்து தாவீதின் ஊரிலே உங்களுக்குன்னு ஒரு அங்க சொல்றாங்க பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நச்சை சொல்றேன், கிறிஸ்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். இவங்க நேரா போறாங்க, எல்லாரும் ஆட்டுக்குட்டி பிறந்திருக்குன்னு தான் சொல்ல வருவாங்க. ஆனா ஒரு மனுஷன் பிறந்திருக்காருன்னு சொல்றாங்களே, அதுவும் தேவதூதர்கள் சொல்றாங்களே. ஏன்னா அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் பாருங்க. போட்ட ஆட்டுக்குட்டிக்கு சொந்தக்காரங்க வந்து சொல்லுவாங்க, ஆனா இவர் பரலோகத்துக்கு சொந்தக்காரர். அதனாலதான் பரலோக தேவ தூதர்கள் வந்து அந்த மெய்ப்பர்களிடத்துல சொல்லுகிறார்கள். இந்த பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தை மெய்ப்பருடைய வேலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த செய்தியை வந்து பாக்குறாங்க. இவங்க எப்பொழுதுக்குமே அந்த மேஞ்சர் என்று சொல்லக்கூடியதான அந்த முன்னணையில ஒரு ஆட்டுக்குட்டியை சுத்தம் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டி மேலே நல்ல துணிகளை சுற்றி வச்சுருப்பாங்க. கந்தல் துணின்னு நம்ம ஊரில் கந்தல்னு மொழிபெயர்த்துட்டாங்க. கந்தல் இல்லை, மெல்லியதான சாஃப்ட்னஸான துணி. இந்த துணி எதுக்காக? அந்த ஆட்டுக்குட்டி அடிபற்றக்கூடாது, அது காயம் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றி அதை பக்குவப்படுத்தி அதை பத்திரமா என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இவங்க நாளெல்லாம் ஆட்டுக்குட்டியை பார்த்தாங்க, ஒன்று வெள்ளாட்டுக்குட்டியை இல்லைன்னா செம்மறி ஆட்டுக்குட்டியை பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அந்த மேஞ்சருக்குள்ள ஆட்டுக்குட்டியை பார்க்கல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு செய்தி! இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்ததனுடைய நோக்கம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். இவங்க போய் சொன்னாங்க, எங்களுக்கு இனிமேல் ஆட்டுக்குட்டி வேணாம், நாங்கள் இனிமேல் யாருக்கிட்டையும் ஆட்டுக்குட்டி வாங்க மாட்டோம், இனிமேல் இந்த ஆட்டுக்குட்டியை பலிக்காக தயார் பண்ற வேலை எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க தோராவை கற்றறிந்தவர்கள். ஒரு நாள் மேசியா வருவார், அவர் இந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே ரத்த சிந்தி பஸ்கா பலியாக மரிப்பார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நன்கு அறிந்தவர்கள். ஏசாயா சொன்னது, எரேமியா சொன்னது, மோசே சொல்லியிருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அறிந்ததுனால இவங்க ஒரு ஒரு காரியத்தை பிரசித்தம் பண்றாங்க. இனிமேல் நான் உங்களிடத்திலே ஆட்டுக்குட்டியை வாங்க மாட்டோம், இனிமேல் பஸ்காவுக்கான பலி வேலைகளை ஆயத்தம் பண்ணுகிற வேலையை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னப்பா சொல்றீங்க? ஆமா, நாங்க ஆமென் மேசியாவை கண்டோம், அவர் ஒரு நாள் சங்கரிக்கப்பட போகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவரை கண்டோம் என்று சொல்லி நற்செய்தியை சொன்னார்களாம். ஏன் அது உங்களுக்கு இந்த காலை வேளையில லைவ்ல உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை அறிந்தவர்களா இருக்கிறோம். இயேசுவை அறியாத அநேக ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையின் மீட்புக்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
காட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆமென், உங்களுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காகவும் நீங்கள் பிராய்ச்சித்தங்களை தேட வேண்டாம். உங்களுக்காக பிராய்ச்சித்த பலியாக, ஜீவ பலியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் நற்செய்தியை அறிவிக்க கடனுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். அந்த மெய்ப்பர்கள் படிப்பறிவு அல்லாதவர்கள் அல்ல, நன்கு படித்தவர்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட திருச்சபைகளுக்குள்ளே நான் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை கர்த்தருடைய தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள், என்னுடைய நண்பர் புருட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அருமையான சகோதரர் ஆபிரகாம் அவங்க லைவ்ல இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். நாம் தான் இயேசுவை அநேகருக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய வார்த்தை அநேகரை ஆச்சரியப்படுத்த வேண்டும். இந்த மெய்ப்பர்கள் யார்? ஆமென், ஆசாரியத்துவ மெய்ப்பர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எண்ணி அந்தகாரத்தில் நின்று மீட்டு உங்களை எண்ணியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறார். ஆசாரிய கூட்டமாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த உலகமெங்கும் இயேசுவை அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். அந்த மெய்ப்பர்கள் தன்னார்வர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர், கமிட்டட் ஒன். நீங்களும் நானும் இயேசுவை அநேகருக்கு அறிவிக்க தன்னார்வமாக முன்வந்து பாரத்தோடு செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்ம மூலமாக அற்புதங்களை, அடையாளங்களை செய்வாராக. இந்த கடைசி நாட்களில் ஒரு பெருந்திரள் கூட்டத்தை கிறிஸ்து நண்டை நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன? இனி எந்த பிராய்ச்சித்தமும், எந்த விதமான பலியையும், எந்த விதமான புனித காரியங்களையும் நீங்கள் செய்ய வேணாம். உங்களுக்காக, எனக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் ஆமென் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.